ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து பல பேர்த்துக்கு பல கஷ்டங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு வாழணும். பல கஷ்டங்கள், உங்களுக்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையே பாரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எதுக்கு இன்னும் உங்களுக்கு மேரேஜ் பண்ணாமல் இருந்துக்கோங்க. ஒரு வேளை வாழ்க்கை ஏதோ நார்மலாக போயிட்டுருக்கு, ஒரு ஆவரேஜாக போயிட்டுருக்கு, பெருசாக நம்ம ஒன்றும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான டைப் இல்லை, நல்ல ஒரு இதான டைப் இல்லை, நல்ல ஒரு சுறுசுறுப்பான டைப் இல்லை, நார்மலான டைப் தானே. ஒரு குழந்தையோட மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கோங்க. இல்லை நான் நல்லா இருக்கேன், நான் பெட்டரான இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 குழந்தை பெற்றுக்கோங்க. அதை சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் இருக்குது, லவ் மேரேஜ் இருக்குது. இதில் எது பெட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் பெட்ரு. அரேஞ்ச் மேரேஜை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுமா, அவங்களுக்கு வாழ தெரியுமா, அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒன்றே ஒரு விஷயம், ஒருத்தன் ஊரை சுற்றிட்டு வேலையே இல்லாமல் வெட்டியாக இருக்கான்னு வச்சுக்கிங்களேன், அவனை கல்யாணம் பண்ணிப்போமா. ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிப்போமா. பொறுப்பே இல்லாமல் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிப்போமா. ஒரு பைத்தியம் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பைத்தியம் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அவனை கல்யாணம் பண்ணிப்போமா. அந்த மாதிரி தான் அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்தளவுக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தங்கிட்ட சம்மதம் கேட்டு தானே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிற இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம்தான். திடீர்னு ஒரு 4 பேர் முன்னாடி வந்து நின்று என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. அவங்க பயத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. பயத்தில் வர்றதெல்லாம் ஒரு காதலை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட காதலை சொல்லணும், ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட காதலை சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை தேடணும், ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை தேடணும். அப்படி தேடி அவங்க கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அந்த வாழ்க்கை பயணத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும், கொஞ்ச நாச்சும் தெரியணும், தெரியணும். அப்படி வர்றவங்களுக்கு தான் ஒரு மெச்சூரானவங்க, அவங்களுக்கு ஒரு 4 விஷயம் தெரியும், அவங்க தான் அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு 4 விஷயம் தெரியும், அவங்க தான் குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் இருக்கிறான், பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுக்க, அந்த பள்ளத்தில் குதிச்சு சாப்பிடான்னா அவன் செத்துருவான். அந்தளவுக்கு அப்பாவியான மனுஷங்கள்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை விட்டுட்டு நிறைய பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறத, நாங்கள் பொண்ணு கேட்குறோம், நாங்கள் பையன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டு அவ்வளோ அப்பாவியானவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறான்ட்டுருவாங்க. நிறைய பேரை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கேட்க வரான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட பேக்ரவுண்டு, அவனோட ஆள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பயத்துலேயே, நம்ம ஒரு நிர்பந்தத்துலேயே நம்ம ஓகே சொல்லிடுவோம். கல்யாணம் பண்ணுறது இருந்தால் ஓகே சொல்லிடுவோம். இதெல்லாம் ஒரு இதாக, காதலே இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ஒரு இதாக அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பையன் ஒரு பொண்ணு மனசில் இடம் பிடிக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன் மனசில் இடம் பிடிக்கணும். பிழைக்க தெரியாதவங்களா இருந்தால் கூட நல்லவங்களாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு குழந்தை வளருதுன்னா அந்த குழந்தைக்கு 4 விஷயம் சொல்லி தரணும். ஒரு குழந்தைய எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை நல்லவனாக வளருதோ இல்லை கெட்டவனாக வளர்ந்தாலும் சரி, அது சாகிற வரைக்கும் ஒரு கெட்டவனாக இருந்தால் கூட அது சாகிற வரைக்கும் அதை யாராவது கொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது, கெட்டவங்களை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சாகிற வரைக்கும்னாச்சும் அது சுதந்திரமாக நிம்மதியாக இருக்கணும். ஆனால் இங்கே நிறைய பேர் நல்ல குழந்தைங்கள்லாம் அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு நல்ல குழந்தைங்கள்லாம் அது சாகிற வரைக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஏதோ வீட்டில் ஏதோ பேரம் பேத்தி பார்க்கணுமே, அப்பா அம்மா ஏதோ ப்ரெஷர் பண்ணுவாங்க, ஏதோ ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே கல்யாணம் சீக்கிரம் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்கோசரமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் கேட்குறேன், குழந்தை பெற்றுக்கிட்டா சரி, உங்கள் குழந்தை நல்லா வாழணுமா வாழக்கூடாதா? உங்கள் மனசில் இடம் பிடிக்க தெரியாதவன் எப்படி உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆக முடியும்? உங்கள் மனசில் இடம் பிடிக்க தெரியாத ஒரு பொண்ணு எப்படி உங்களுக்கு ஒய்ஃப் ஆக முடியும்? இந்த மாதிரி ஆட்கள்லாம் குழந்தை பிடிக்கலன்னா கொன்றுவாங்க.
அதை தெரிஞ்சுக்கங்க. குழந்த வலிக்கு வரலைன்னா அவங்க சொல்கிறத கேட்கல அப்படின்னா கொன்றுவாங்க. அதுதான் உண்மை. உங்கள் குழந்த வளர்ந்தும் நிம்மதி இல்லாமல் சாக தான் போகுது. அதை தெரிஞ்சு வாழுங்க. நிம்மதியே இல்லாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. சாட்சி இருக்கும், கூடவே இருக்கவனை எப்படி கொள்றதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஒன்றும் தெரியாதவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறீங்க? உங்கள் மனசில் இடம் பிடிக்க தெரியாத ஒருத்தனை எப்படிங்க இப்போ லைஃப் பார்ட்னர் இது தேர்ந்தெடுக்க நிம்மதியாக இருக்குமா? உங்கள் குழந்தைங்க தான் நிம்மதியும். உங்கள் குழந்தைங்கள வாழ வைக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. வேலை இப்போ பைக் ஓட்ட தெரிஞ்சால் கல்யாணம் பண்ணிடுவீங்களா? ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி தான் அரேஞ்சு மேரேஜில் நீங்கள் பண்ணுறது. யாரோ நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஆளை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்சவங்க ஒரு ஆள் இருக்கான், தூரத்துலேருந்து பார்க்குறீங்க, அவனை பிடிச்சிருக்கு, தூரத்துலேருந்து பார்க்குறது பிடிச்சி, அவன் பக்கத்தில் போய் பேசுவீங்களா? நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவன் எப்படியா போட்டவன், அவன் கேரக்டரை நான் அவங்ககிட்ட பேசலாமா, என்ன பேசலாம், ஏது பேசலாம், அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குவீங்க. அவனுக்கு உங்களை பிடிக்கிறது, அவனுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு அவனை பிடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சு அறிஞ்சு அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போய் பேசணும்ல. அந்த பையன்கிட்டயோ இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் போய் பேசணும்ல. அப்போ தான் தெரியும். உங்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சா போதும், பொண்ணுன்னு போதும் அப்படின்னு இருந்தால் எப்படிங்க? நம்ம பக்கத்தில் நெருங்கி போகணும்ல. அவங்கள நம்ம தான் இது பண்ணணும். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசக்கூட முடியாதவன் வாழ்க்கையில் உங்களுக்காக என்னங்க பண்ண போகிறான், அந்த குழந்தைங்களுக்காக என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அவன் பண்ணுற ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுவான். அதுதான் உண்மை. அவன் பண்ணுற சின்னதாக ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா கூட சொல்லி காட்டுவான். உங்களை கொன்றுவான், கொடுமைப்படுத்தி கொன்றுவான். அதே உங்களுக்காக ஒரு 4 தெரு நடந்து வர பையனை லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து உங்களுக்காக பேசுகிற பையனை, நேரடியாக பேசுகிற பையனை லவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு யாரும் அடியாளுங்க மாதிரி 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணுறவங்கலாம் இது பண்ணுறது, பயமுறுத்தி ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களாம் அவங்களெல்லாம் எதுக்குங்க நம்புறீங்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. என்னங்க சொத்து சுகம்? ஒன்றுமே சொத்து சுகம் தான் பைத்தியத்தை லவ் பண்ணீங்களா? ஒன்றுமே தெரியாதவனை எப்படிங்க கல்யாணம் பண்ணுறீங்க? அதை தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தனுக்கு எதுவுமே தெரியலன்னா கூட ஒரு அன்பாக நல்லவனாக இருக்கணும். ஒரு நல்லவனுக்கு 4 பேர் அன்பாக இருப்பாங்க, நல்லவங்களை மதிப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்கங்க, லவ் பண்ணுறவங்க நல்லவங்களை, உங்கள் மனசில் இடம் பிடிச்சிக்கிறவங்க நல்லவங்க தானே. நல்லவங்களை 4 பேர் மதிப்பாங்கங்க, நல்லவங்களுக்கு 4 பேர் உதவி பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கங்க. ஒன்றுமே தெரியாதவங்கள, கெட்டவங்களை நம்புறீங்க, அதுதாங்க தெரியல. உங்களுக்காக இறங்கி வர பையனை லவ் பண்ணுங்க. உங்களுக்காக ஓடி வர பையனை, உங்களுக்காக காத்துட்ருக்க பையனை லவ் பண்ணுங்கள். அப்புறம் வேறு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லவ் பண்ணும்போது பொண்ணுங்க லவ் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை விட உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்களை பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை விட உங்களை பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணுங்கள். முதல்ல பொண்ணுங்க லவ் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க தான் அந்த பிரசவ வலியை தாங்குறாங்க. இப்போ ஒரு குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் குழந்தைய உருவாக்க முடியாது. அது பொண்ணால் தான் உருவாக்க முடியும். அது அவங்க குழந்தை. முதல்ல அவங்க தான் 10 மாதம் வந்து பெற்கிறாங்க. அவங்களுக்கு வலி தாங்க முடியாது, அந்த பெயின்லாம் தாங்க முடியாது. நிறையா பொண்ணுங்க ஐயோ இந்த வலியெல்லாம் நமக்கு எதுக்கு, நீங்களே சொல்லுங்கள், சின்னதாக ஒரு பிளேடு எடுத்து உங்கள் கையை கிழிச்சிக்குவீங்களா? லைட்டாக உள்ள ஊசி எடுத்து குத்துவீங்களா? ஆப்ரேஷன் சொல்கிறீங்க, கண்ணை மூடி மயக்கம் போட வச்சு நீங்களே சொல்லுங்கள், மயக்கங்கிறது எவ்வளோ பயங்கரமான விஷயம், சாகிற மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் இது பண்ணுவீங்களா? ஒரு உயரத்துலேருந்து குதிப்பீங்களா? மயங்கிடுவீங்க. அதை பண்ண மாட்டீங்கல்ல. அவங்கள மட்டும் ஏன் பண்ண சொல்கிறீங்க? அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது குழந்தைங்க பெக்கிறதில்ல. அவங்க தான் அவங்களுக்கு பிடிச்ச பையனை தேர்ந்தெடுக்கணும், அதுதான் நல்லது. நம்ம இளைய தளபதி விஜய் சொல்கிற மாதிரி, அப்படி ஒரு பொண்ணு நம்ம காதலிக்கலனா கூட, அந்த பொண்ணு நம்ம காதலிக்கக்குள்ள அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு, அந்த லவ்வை நினச்சிக்கிட்டு நம்ம ஒதுங்கி வாழ்கிறது தான் சுகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதை தெரிஞ்சுக்கங்க. ஒரு பொண்ணு தான் ஒரு பையன்கிட்ட முதல்ல லவ் சொல்லலாம். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அந்த லவ் பற்றி நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. பிடிக்குமா பிடிக்கலையா அப்படிங்கிறத பேசிக்கோங்க. பொண்ணு தான் பையன்கிட்ட முதல்ல லவ் சொல்லணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு படம், நிறைய படம்லாம் பார்த்தேன். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பிரசவம் ஆணுச்சு. அந்த பிரசவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிளட்டு டொனேட் பண்ணுறதுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் தான் கூட இருக்க போகிறீங்க, யாரும் உங்கள் ஒய்ஃபுக்கு பிளட்டெல்லாம் கொடுக்க போகிறதில்ல அந்த பிரசவம் டைம்லலாம். அதை யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே பிளட் குரூப்பாக நீங்களும் உங்கள் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே பிளட் குரூப்பாக இருக்கிறவங்கள கேட்டு பார்த்து லவ் பண்ணுங்கள். அதை தான் சொல்ல வந்தேன். அப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க. காதல் தான் முதல்ல. அதாவது அறிவு அன்பு நல்லது அதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வேலை, இந்த பைக் ஓட்ட தெரிகிறது, அதெல்லாம் அப்புறம்தான். அறிவு, அன்பு, உங்களுக்காக இறங்கி வர அந்த மனசு, அதுதான் வேணும். உங்களுக்காக ஒரு யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக உங்ககிட்ட பேசவே ஒருத்தன் தயங்குறான்னா அவனுக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அவன் உங்ககிட்ட லவ் சொல்லவே ஒருத்தி தயங்குறா. ஒரு பொண்ணு உங்ககிட்ட லவ் சொல்லவே தயங்குறாங்க, உங்ககிட்ட பேசவே தயங்குறாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ கேரக்டர், குணாதிசய அடிப்படையில் ஏதோ பொருந்தலைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிங்க. அதை விட்டுட்டு நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு யாரோ ஒரு 4வது மனுஷங்க, அவனுக்கு என்னங்க கோழியை கொடாப்பில் அடைக்கணும். எவன் எக்கேடு கேட்டால் அவனுக்கு என்ன, யாரை கல்யாணம் பண்ணால் அவனுக்கு என்ன, அந்த பையனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை மாட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த பையன் தான் கேட்க சொன்னான்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அவங்களுக்கு என்னங்க, உங்களுக்காக இறங்கி வர அந்த மனசு வேணுங்க. இல்லைன்னா காலம் முழுக்க உங்களை தொந்தரவு பண்ணிட்டே போங்க. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், உங்களுக்காக ஒரு 4 விஷயம். எத்தனை புருஷங்க அரேஞ்ச் மேரேஜ் பொண்ணுங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி சொந்தக்காரங்களை விட்டு பொண்ணுங்களை பயமுறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படியே உக்காந்தவன் தான். காலையில் உக்காந்தானா நைட்டு தூங்குற வரைக்கும் உக்காந்தவன் தான். அந்த பொண்ணு தான் எல்லா வேலையும் செய்யணும். ஏன் அந்த பையன் இறங்கி செய்யணும், வேலை செய்யக்கூடாதா? 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடாதா? அதை ஒத்துக்கங்க. கூட்டமாக போய் மிரட்டுறாங்க, தனியாக போகணும்ல, அதை ஒத்துக்குங்க. கூட்டமாக போய் வந்து மிரட்டுறாங்க, கூட்டமாக கும்பலாக ரவுடிங்கெல்லாம் போலீஸுக்கு போய் இந்த கூட்டமாக தெரிவாங்களாம். அந்த மாதிரி யாராவது அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டமாக தெரிவாங்களா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. உங்கள் மனசில் நியாயம் இருக்கா? நீங்கள் நல்லவங்களா? ஒரு பொண்ணுன்னா உண்மையாலுமே காப்பாற்றணும், காதலிக்கணும், ஒரு குழந்தை பெற்று வாழணும் அப்படின்னு உண்மையாலுமே நினைக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு குழந்தை பெற்றா நம்ம ஏதாவது பண்ணும், பெருசான ஏதாவது பண்ணும், ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், சும்மா ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், எல்லோரும் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குழந்தையோட அன்பாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதை யோசிப்பாங்க. சும்மா குழந்தை பெற்றுக்கலாம், ஒரு வாரிசு வேணும் நமக்குன்னு, ஒரு டிஎன்ஏ வாரிசு வேணும்னு தானே பெற்றுக்கலாம். ஒரு குழந்தையோட அன்பாக வாழலாம். ஒரு எதிர்த்து வீட்டு குழந்தை, ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை, அந்த மாதிரி தானே அந்த குழந்தைய எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இந்த குழந்தையும் பார்க்கணும். அதை விட்டு ஒரு டிஎன்ஏ வாரிசு அதை ஏதோ வளர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்படி? இது ஒரு குழந்தையோட அன்பாக வாழணும் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? உண்மையாலுமே ஒரு ஒய்ஃபோட அன்பாக வாழணும், ஒரு குழந்தையோட அன்பாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவன் உங்களை பார்க்குறான். உங்களுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் செட் இல்லை, அவன் உங்களை தேடி வருவானா? அவங்கள பார்த்தாலே பயந்துட்டு ஓடிட மாட்டான். உங்களை பார்த்து அவன் நல்லவனாக இருந்தால் அவன் தனியாகவே வரட்டுமே, அவனுக்கு எந்த பிரச்சனை. நல்லவங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும், நல்லவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. கெட்டவங்களாக இருந்தால் தான், கெட்டவனை பார்த்தா தான், கெட்ட இதில் வந்தால் தான் அப்படியே அவன் நடுங்குவான், ப்ரெஷர் ஆவான், அவன் வரமாட்டான். அது ஒரு 4-5 பேரை கூட்டிக்கிட்டு இது அப்படியே ரவுடிசம் பண்ணுற மாதிரி வந்து பொண்ணு கேட்டு போயிடுவாங்க. நல்லவங்களை வந்து உங்களை தேடி வரட்டுமே, உங்களுக்கு ஒரு பொண்ணை தேடி வரட்டுமே. மனசில் நல்லது இருந்தால் அந்த தைரியம் தானாக வருவான். இல்லைன்னா வரமாட்டோம். 4-5 பேர் கூட்டிகிட்டு இல்லைன்னா யார் மூலியமாக சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு கணவன் வேணும், அன்பான கணவன். உங்களுக்கு ஒரு அன்பான மனைவி வேணும். குழந்தைங்களை அன்பாக பார்க்குற ஒரு பையனும் ஒரு கணவனும் அன்பாக பார்க்குற ஒரு மனைவியும் வேணும். அதை தெரிஞ்சுக்கிங்க. அது காதலால் மட்டும்தான் முடியும்.
பொண்ணுங்க சம்மதம் ரொம்ப முக்கியம். அவங்க தான் குழந்த பார்க்க போகிறாங்க. ஒரு பொண்ணு லவ் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல வரேன். பாய். நிறைய பேர் வேலை அது இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் பால்ஸின்னு ஒரு கார்ட்டூன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஜோடி விஜிட்டா ரூபா கோக்கு சீச்சின்னு சொல்லிட்டு, விஜிட்டாவும் வேலை பார்த்ததில்ல, கோக்கும் வேலை பார்த்ததில்ல. அதை ஒத்துக்கணும். அவரை சுற்றி இருக்கிற மனுஷங்க அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. கோகோவுக்கும் விஜிட்டாவுக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. அப்படி வாழுங்க. சுற்றி இருக்கவங்கள நல்லவங்களாக வச்சுக்கிட்டு வாழுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ அது காதலிச்சு கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். காதலுங்கிறது ஒரு பையன் பொண்ணுக்கிட்ட காதல் சொல்லணும், ஒரு பொண்ணு முக்கியமாக ஒரு பொண்ணு பையன்கிட்ட காதல் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் குழந்தை பார்க்க போகிறாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. பாய். அவங்க தான் ஒரு நல்ல அப்பா, அவங்க தான் ஒரு நல்ல அம்மா. அதை தெரிஞ்சுக்கங்க. நல்ல அப்பாவும் அம்மாவும் ஒரு குழந்தைக்கு வேணும். இல்லை அப்படின்னா எவன்னே தெரியாத ஒருத்தன் யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்க வீட்டில் போய் இருப்பீங்களோ அந்த மாதிரி தான் அந்த குழந்தையும் உங்கள் கூட இருக்கும். பார்த்துக்கோங்க. பாய். சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கெட்டவனுக்கு கூட நீங்கள் வாழணும்னு நினைப்பீங்களா? ஒரு கெட்டவனோட குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பீங்களா? ஒரு ரவுடி ஒருத்தன் இருக்கான். சொல்கிறேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்கலாம் சொல்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதுலே பயங்கரமான ரவுடி இருப்பான் லிஸ்ட்டில். அந்த ரவுடியை போய் நீங்கள் லவ் பண்ணிடுவீங்களா? அவனை கல்யாணம் பண்ணிக்கங்களேன். அப்படியே அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணுறீங்க. நல்லவங்களாம் தெரியணும். அதுக்கு நீங்கள் போய் அந்த பையன்கிட்ட நேரடியாக பேசணும். தனியாக பையன் டு பொண்ணு, பொண்ணு டு பையன் அப்படி தனியாக பேசணும். அப்படி போய் பேசும்போது தான் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு அவங்கள பேசும்போது தான் அந்த காதலை ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு மனசு அவங்கள பார்க்கும்போது அவங்க கெட்டவங்களாக இருந்தால் நமக்கு ஒத்து வராதவங்களாக இருந்தால் நம்ம மனசு விலகி போயிடும். அவங்களுக்கு போய் நேரடியாக பேசும்போது பேச முடியுது, அவனை நெருங்க முடியுது, ரீச் பண்ண முடியுதுன்னா அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். பாய். ஒன்றும் இல்லை, இந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்களே, இந்த ஹீரோ ஹீரோயின் அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவங்கள பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்க எங்கள் அப்பா ஒரு நல்ல ஒரு ஹீரோ, அவரோட நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைக்கு பெருமை. அதை ஒத்துக்கணும். அதுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும். ஒரு பையன் ஒரு பொண்ணு மனசில் இடம் பிடிக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன் மனசில் இடம் பிடிக்கணும். அதுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும். அந்த பொண்ணு போய் பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். அந்த பையன் போய் பொண்ணுக்கிட்ட லவ் பற்றி பேசணும், ப்ரப்போஸ் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல காதல். அதை தெரிஞ்சுக்கங்க, அதை ஒத்துக்கங்க. பாய். கட்டாயப்படுத்தியோ மிரட்டியோ வர்றது காதல் கிடையாது. அதை நினச்சிக்கங்க. அப்படிலாம் யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி சொந்தக்காரங்களை விட்டு பேசி கட்டாயப்படுத்துறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்ல வரேன். பாய். காதலை அன்பாக வெளிப்படுத்துங்க, அன்பாக பேசுங்க, அன்பாக புரிய வைங்க அவங்களுக்கு. அவ்வளோதான் சொல்ல வரேன். அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கட்டாயப்படுத்தாதீங்க. அவ்வளோதான் சொல்ல வரேன். விலகி போயிருங்க. அன்பாக புரிய வைங்க காதலை. அதுதான் நல்லது. அதுதான் சொல்ல வரேன். பாய். அன்புங்கிறது ஒரு நல்ல சக்தி. இந்த கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க, கெட்டதுன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை. அவங்க உலகத்துக்கு நல்லவங்களாக இருக்கலாம். ஆனால் தன் குழந்தை கூட வச்சுருக்கிற குழந்தைங்க கேட்டால் வளர்த்துறோன்னு சொல்லுவாங்க, கேட்டால் திருத்துறோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கெட்டதாக சொல்லி கொடுக்குறது, கெட்டதாக குழந்தையை டார்ச்சர் பண்ணுறது. அன்புங்கிறது ஒரு நல்ல சக்தி. அந்த நல்ல சக்தியோடு நீங்கள் போய் ஒரு காதலை அன்பாக ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த கெட்ட எண்ணம் கொண்டவங்க விலகி போயிடுவாங்க. கெட்ட எண்ணம் கொண்டவங்க கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்களோடய சேருவாங்க. அதுதான் அரேஞ்ச் மேரேஜ். யாரோ ஒருத்தங்கிட்ட சொல்லி லவ் பண்ணுறாங்கப்பா, அப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இப்படி ஒரு பையன் உங்களை கேட்குறாங்க, லவ் பொண்ணு கேட்குறாங்க, பொண்ணு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க கொண்டு சேருவாங்க. அதுதான் உண்மை. ஒரு பையனும் பொண்ணு நேராக பேசும்போது அவங்க நெருங்க இந்த பையனோட கேரக்டர் பொண்ணோட அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அதுக்கு தகுந்த மாதிரி பழகி, அதுக்கு பேர் தான் காதல். அது தெரிஞ்சுக்கங்க. அன்பாக பேசுங்க, கட்டாயப்படுத்துங்க. அன்புங்கிறது ஒரு நல்ல சக்தி. அவங்களுக்குள்ள கெட்ட எண்ணம் இருந்தால் அவங்கள பார்த்து ஓடிடுவாங்க. அதுதான் உண்மை. ஏதாவது கெட்ட எண்ணங்கள் இருந்தால் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருந்தால் ஓடிடுவாங்க. அன்பாக பேசுங்க. அதுதான்
காதலுக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. அவங்க கெட்டவங்களாக இருந்தால் இவன் என்ன அன்பாக பேசுகிறான், நல்லவனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்து வராது ஓடிடுவாங்க. அவங்க நல்லவங்களாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல அப்பா அம்மாங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்த பிறக்கிறது நம்ம கையில் இல்லை, அது ஒத்துக்கங்க. ஒரு குழந்த நல்லவனாக வளர்றதும் கெட்டவனாக வளர்றதும் நம்ம கையில் எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம், நல்லவனாக வளர்றது திருத்தலாம், அவ்வளோதான். நல்ல அப்பா அம்மாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, குழந்த மட்டுமே ஒரு வாழ்க்கை இல்லை, காதல்னு ஒன்று இருக்குது, காதல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நல்லவங்க உங்களுக்கு பிடிச்சவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் போய் உங்கள் மனசுக்கு ஒத்து வரவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் நேரடியாக போய் கேட்கணும், நேரடியாக போய் அன்பாக பேசணும், அன்பாக பழகணும் அவங்களோட. அதுதான் உண்மை. உங்களுக்கு பிடிச்சவங்களாம் உங்கள் மனசுக்கு ஒத்து வரவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணிங்க. நீங்கள் அவங்களோட ரொம்ப வருஷம் வாழ போகிறீங்க, ஜாலியாக இருக்கும். பாய். ஒரு ஃப்ரெண்டோட, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மனைவியோடும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். பாய். நீங்கள் ஒரு வேளை ஊனமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊன குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேரேஜை தவிர்க்கிறது நல்லது. ஒரு வேளை ஊனமாக இருந்துட்டு குணமானீங்கன்னா கூட உங்களுக்கு ஊன குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் மேரேஜை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஊனத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன். பாய்.